டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் தேர்ச்சி பெற்று துணை ஆட்சியர் பணி ஆணையை பெற்றிருக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டம் நீராவியைச் சேர்ந்த திரு நிர்மல் ராமசாமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆர் நிர்மல் ராமசாமி. நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் 28th ரேங்க் செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல ப்ரிலிம்ஸை பற்றி பார்க்கலாம். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸ் அனலைசிஸ் வித் பிஒய்க்யூ அண்டு மெயின் சிலபஸ். இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸில் வந்து எந்தெந்த சிலபஸ் வந்து எந்தெந்த டாபிக் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது முக்கியம். நமக்கு ஸ்ப்ளிட்டு இப்போ 6 யூனிட்டில் ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டாங்க. எந்தெந்த யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற ஸ்ப்ளிட்டு நமக்கு இப்போ கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஸோ இப்போ வந்து 2 years பேக் பார்த்தோன்னா 10 யூனிட்ஸ் இருந்துச்சு. இப்போது அது 6 யூனிட்டாக குறைச்சிருக்காங்க. பட் சிலபஸ் வந்து பெருசாக சேஞ்ச் ஆகலை. வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது. முன்னாடி இருந்த அதே சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ எந்தெந்த சிலபஸ் வேர்ட்ஸ் வந்து எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓவராலாக வந்து போன சிலபஸும் இந்த சிலபஸும் ஆல்மோஸ்ட் சேம் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதை மெயின் சிலபஸோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் ப்ரிலிம்ஸ் சிலபஸை. ஸோ மெயின்ஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் ப்ரிலிம்ஸ்லேயும் கவர் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம வந்து அந்த டாப்பிக்கு இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். மெயின்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து சிலபஸ் பார்ட்டு. அடுத்து வந்து நமக்கு வேர் டு ஸ்டடி மெட்டீரியல். இப்போ அடுத்தது பார்த்தோன்னா வேர் டு ஸ்டடி மெட்டீரியல். ஸோ நான் வந்து அப்போலோவோட வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் தான் ஃபாலோ பண்ணேன். 2020 நான் அங்கே ப்ரிலிம்ஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தாங்க. அது வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் என்னென்னா சிலபஸில் இருக்கிற வேர்டு நம்ம வந்து எங்கே சோர்ஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6th ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஆன்சியன்ட் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான டாபிக் சிலபஸில் இருக்குன்னா அது வந்து எந்தெந்த இடங்களில் கவர் ஆகுது. ஸோ 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும், 9th ஸ்டாண்டர்டில் இருக்கும், 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த சிலபஸ் வேர்டை எந்தெந்த யூனிட்டில் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே கவர் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம சோர்ஸை கரெக்டாக தேடி படிக்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டான இடங்களில் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா பிஒய்க்யூ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிஒய்க்யூ எப்படி படிக்கலாம்னா ரிவர்ஸ் க்ரானாலஜிக்கல் ஆர்டர். இப்போ 2026 இப்போ நம்ம வரப்போகிற நோட்டிஃபிகேஷனுக்கு இப்போ உள்ள நோட்டிஃபிகேஷனுக்கு நம்ம எக்ஸாமுக்கு நம்ம எழுதுறதுனால ஸோ ஃபஸ்ட்டு 2026 டிஎன்பிஎஸ்சி என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஜிஎஸ் எந்தெந்த எக்ஸாம்ஸில் இருக்குது அப்படின்றத பார்த்து கவர் பண்ணணும். அடுத்து 2025, 2024 இது மாதிரி ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும், நல்லா படித்து வச்சுக்கணும். அதுலேயும் பார்த்தோன்னா குரூப் 1 லெவல், அதாவது இப்போ குரூப் 1 எக்ஸாம் இருக்குது, அடுத்து ஏசிஎஃப் எக்ஸாம் இருக்குது, டிஇஓ எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்ஸை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்த்துட்டு அதுக்கடுத்து குரூப் 2 லெவல், அதுக்கடுத்து குரூப் 4 லெவல் இந்த மாதிரி பார்த்தோன்னா இன்னும் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸோ பிஒய்க்யூஸை இப்படி தான் நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ பிஒய்க்யூஸில் நம்ம ரெகுலர் பேசிஸில் படிக்கணும் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு ஒரு 30 to 50 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம டெஸ்ட் எழுதுகிற அன்றைக்கி நார்மலாக டெஸ்ட் பேட்ச் போட்டிருந்தோன்னா அன்றைக்கி ஒரு 200 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அதோடு சேர்த்து இதுவும் சேர்த்து படிக்கிறதுன்றது கொஞ்சம் கடினமானது தான். ஸோ அப்போ அந்த டைமில் கொஞ்சம் கம்மியாக படிக்கலாம், 30 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ மற்ற டேஸில் வந்து 50 கொஸ்டின்ஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பிஒய்க்கு ஜஸ்ட் படிக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அனலைஸும் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுனா எப்படின்னா நம்ம வந்து எந்த ஏரியாவிலேருந்து சிலபஸில் உள்ள வேர்டுக்கு எந்த ஏரியாவிலேருந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஏரியாவில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா, ஸோ அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா, இல்லை நமக்கு வந்து யோசித்தா தான் ஆன்சர் வருதா, இல்லைனா நம்மளால் ஆன்சரே பண்ண முடியலையா இப்படின்றத பார்க்கணும். ஸோ நம்மளால் ஆன்சரே பண்ண முடியலைன்னா அந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஏரியாவை நம்ம திரும்ப படிக்கணும், நல்லா படிக்கணும். ஸோ நம்ம பார்த்து யோசித்து தான் வந்து பதிலளிக்க முடியுதுன்னா நம்ம வந்து அந்த ஏரியாவை கொஞ்சம் பார்த்துக்கணும். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடுறோன்னா அந்த ஏரியாவை நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்து அந்த ஏரியாவை நம்ம ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம், புதுசாக படிக்கணுன்ற மாதிரி அவசியம் இல்லை. அடுத்ததாக நம்மளோட ஓன் பிளான். நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளான் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருப்போம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தாலும் நம்மளோட ஒரு ஓன் பிளான் வச்சுக்கணும். இப்போ வந்து ஒரு 75 days இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ அப்படின்னா அதை நம்ம எப்படி பிளான் பண்ணலாம்? லாஸ்ட் ஒரு 15 days வந்து நம்ம ரிவிஷனுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் அப்போ பேலன்ஸ் ஒரு 60 நாள் இருக்குது. அந்த 60 நாளில் ஒரு 20 days வந்து
லெஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர்ற டாபிக்ஸை படிச்சுக்கலாம். அடுத்து ஒரு 40 days வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமாக வர டாபிக்ஸ் படிச்சுக்கலாம். ஸோ இப்படி படித்தோம்னா இப்படி படிக்கிறோன்னா நமக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர்றதை ஃபஸ்ட்டு படிக்கணும்னா அது ஏன்னா வேகமாக மறந்துடும். மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர்றதை கடைசியாக படித்தா அது இன்னும் கொஞ்ச நாள் அதிகமாக நமக்கு மைண்டில் ரீட்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் கொஸ்டின்ஸ் வர்ற டாபிக்ஸ்லாம் என்னென்னா ஜாகிரஃபி பார்த்தோன்னா 10 கொஸ்டின்ஸ் வருது. எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்கு, சயின்ஸு, அப்புறம் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியா, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியாக வர்ற டாபிக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 5 நாள் பிளான் பண்ணி ஒரு 20 days முடிச்சுக்கலாம். இதில் என்னென்னலாம் படிக்கலாம்னா ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நம்ம 10th ஜாகிரஃபி புக்கு 10th ஸ்டாண்டர்டில் உள்ள ஜாகிரஃபியில் அந்த 7 யூனிட்ஸு நல்லா தரவாக படித்து வச்சுக்கிட்டோன்னா அதுலேருந்து மோர் சிலபஸ் கவர் ஆகுது ஜாகிரஃபியோட. ஸோ அதுலேருந்து ஈஸியாக நம்ம மார்க் ஃபெச் பண்ணிடலாம். ஸோ அது கூட சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கணும். அதுக்கடுத்து எக்கனாமியில் பார்த்தோன்னா ஸ்கூல் புக்கில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸு, அப்புறம் வந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷனு, இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பார்த்து படிக்கிறோன்னா அதில் ஈஸியாக நம்ம மார்க்ஸ்லாம் ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கலாம் அப்படின்னா அரிஹந்த் ஜென்ரல் நாலேஜ் புக் இருக்குது. ஸோ அந்த புக்கில் ஒரு டாப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் சிலபஸில் நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அந்த டாபிக்ஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படித்து அந்த டாப்பிக்கே நம்ம ஈஸியாக வேகமாக படிச்சுக்கலாம். ஸோ நம்ம புக்கில் படிக்கிறோன்னா சயின்ஸுன்றது ஒரு பெரிய ஓசன் மாதிரி. ஸோ அப்போ அதை ரொம்ப நாள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக சிலபஸ் வேர்டை மட்டும் கரெக்டாக படிச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் இந்தியா. ஸோ இதை பார்த்தோம்னா இதுவும் அரிஹந்த் புக்லேயே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ சிலபஸில் ஃபாலோ ஆகிற வேர்ட்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்து படிச்சிட்டோன்னா இதுலேயும் நம்ம வந்து மார்க் நல்லா ஃபெச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி லெஸ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர்ற டாபிக்ஸை தனியாக பிரித்து வச்சுட்டு இதை வந்து சீக்கிரமாகவே படித்து முடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்மார்ட்டாக படிக்கிறதுனால அங்கே வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறலாம் நம்ம. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வர்ற மாதிரியான சப்ஜெக்ட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டியில் வந்து நமக்கு சாலிடாக 40 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஒரு 10 days எடுத்துக்கிறோன்னா 10 days எடுத்துக்கலாம். 10 days எடுத்துட்டோன்னா நம்ம லக்ஷ்மிகாந்த் புக் தான் மெயின். ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்கை வந்து நூக் அண்ட் கார்னர் எல்லாம் வந்து படித்து வச்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ லக்ஷ்மிகாந்தில் எந்தெந்த சிலபஸ் வேர்டு வந்து எங்கெங்கே ஃபாலோ ஆகுது அப்படின்றத பார்த்து அந்த டாப்பிக்கு இன்னும் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். கூடவே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்க்கணும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஏரியாவிலேருந்து ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம், எந்தெந்த ஏரியாஸ் நமக்கு கஷ்டமாக இருக்குது ஆன்சர் பண்ணுற அதையெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கணும். ஸோ பாலிட்டியே இந்த மாதிரி படிக்கலாம். அடுத்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து நமக்கு மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிற எக்கனாமி, ஜாகிரஃபி, அப்புறம் வந்து சோஷியல் இஷ்யூஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உள்ள இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிற இடங்களை கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அதுக்கடுத்து அதை தாண்டி நமக்கு வந்து கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸு, இந்தியா இயர் புக்கு, அப்புறம் வந்து ஸ்கீம்ஸு, இண்டிசஸ்ஸு, ரிப்போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக நம்ம தேடி படிக்கிறப்போ நம்ம இதில் நல்லா மார்க் ஃபெச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்கூல் புக்கில் ஹிஸ்ட்ரி புக்கில் கவர் ஆகுது. ஸோ வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் வச்சுக்கிட்டு நம்ம எங்கெங்கே இதெல்லாம் கவர் ஆகுது, எந்தெந்த டாபிக் கவர் ஆகுது அப்படின்றத வச்சுட்டு நம்ம வந்து அதில் நல்லா படிச்சுக்கலாம். இன்னொன்று வந்து அறிவியலும் பண்பாடும் ஸ்கூல் புக் இருக்குது 11th 12th, அதுலேயும் வந்து இந்த ஏரியாஸ்லாம் கவர் ஆகுது சிலபஸ்ஸு. ஸோ அதையும் நல்லா படித்து வச்சுக்கணும். எதை படிக்கணுன்றதை கரெக்டாக பார்த்து படிக்கணும். எல்லாத்தையும் பிளைண்டாக ஃபுல்லாக படிக்காமல் இந்த மாதிரி படிச்சுக்கணும். அதுக்கடுத்து திருக்குறள் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. திருக்குறளை வந்து நம்ம டெய்லி உட்காந்து ஒரே நாளில் உட்காந்து எல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ண வேணாம். அதை வந்து டெய்லி பேசிஸில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 minutes 10 minutes திருக்குறள் படிக்கலாம் அப்படின்னு திருக்குறள் புக் வாங்கி டெய்லி பேசிஸில் படிக்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து மொத்தம் 108 அதிகாரங்களில் அறத்துப்பால் பொருட்பாலில் 108 அதிகாரங்களில் 105 அதிகாரங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு குறளாவது அந்த அதிகாரங்கள்லேருந்து வந்துடுது. ஸோ வந்து நம்ம எல்லா அதிகாரமும் கிட்டத்தட்ட படிக்கிறது நல்லது. அதனால் திருக்குறள் புக்கே வாங்கி அறத்துப்பால் பொருட்பாலை வந்து ஃபுல்லாக ரெகுலர் பேசிஸில் கொஞ்சம் திருக்குறளாக படிச்சுக்கலாம்.
ஸ்கூல் புக்கில் இருக்கிற அந்த மனப்பாட குறள்கள்லாம் வந்து மனப்பாட குறள்கள்ல இருந்துலாம் வந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதையும் நல்லா ஸ்கூல் புக்கோட குறள்களை படிச்சுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து திராவிடியன் மூமெண்ட்டில் வந்து 19th century 20th century இதெல்லாம் வருது. அதுக்கடுத்து வந்து பெரியார், உமன் லீடர்ஸு, அதுக்கடுத்து ஜஸ்டிஸ் பார்ட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு, அதுக்கடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஏரியாவில் நல்லா கவர் ஆகுது. ஸோ சிலபஸில் கவர் ஆகும்போது நம்ம இதை வந்து இந்த ஏரியாவை கரெக்டாக படித்து வச்சுக்கலாம். ஸோ கா வெங்கடேசன் புக் மாதிரி ஹிஸ்ட்ரி புக், இந்த புக் மாதிரியெல்லாம் நம்ம சோர்ஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற பார்ட்டையும் தவிர்க்க முடியாது, அதையும் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து ஆப்டிடியூட் பார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஆப்டிடியூடு வந்து நம்ம எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கலாம்னா, இதையும் ரெகுலர் பேசிஸில் படிக்கணும். திருக்குறள் மாதிரியே நம்ம பிளான் பண்ணிக்கணும். வீக்லி ஒரு 3 days இல்லை 4 days இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு நாளைக்கும் ஒரு டாபிக்ஸ் எடுத்து படித்து வச்சுக்கணும். ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸும் முக்கியம் இதில். ஸோ ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் வந்து அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆக சில கொஸ்டின்ஸ் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஸ்கூல் புக் முக்கியம். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் முக்கியம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். முக்கியமாக குரூப் 1 லெவல் அதே மாதிரி சேம் குரூப் 1 லெவல் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும். அதுக்கடுத்து குரூப் 2 லெவல் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இந்த ஆப்டிடியூடை வந்து நம்ம டைமிங் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி முடிக்கிறோம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு 45 minutesல நம்ம 25 கொஸ்டின்ஸ் போட்டு முடிக்கிற மாதிரி ஃபைனல் எக்ஸாமில் கரெக்டாக அந்த மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஈஸியான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து கஷ்டமான கொஸ்டின்ஸை லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆப்டிடியூடை கொஞ்சம் நம்ம எஃபெக்டிவாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச். நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு ப்ராக்டிஸ் மோடுக்காக ஒரு விஷயந்தான். டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக போடணுன்ற அவசியம் இல்லை, போட்டுக்கிட்டால் அட்வான்டேஜு. ஸோ டெஸ்ட் பேட்சை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, நம்மளோட ஓன் பிளானை டெஸ்ட் பேட்ச் கூட சேர்த்து கம்பைன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகிரஃபி 5 நாள் பிளான் பண்ணியிருக்கோம்னா எப்படியும் ஜாகிரஃபிலேருந்து ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் ஜாகிரஃபியை படித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஸோ ஒரே டைமில் டெஸ்ட் பேட்சையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளோட பிளானையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிளான் தான் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம செகண்டரியாக வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இன்னொன்று வந்து டெஸ்ட் பேட்ச்சில் OMR ப்ராக்டிஸ் பண்ணுறது, அப்புறம் நம்மளோட மெத்தட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து GS கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஆப்டிடியூட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இல்லைனா GS பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆப்டிடியூடையும் நம்ம முடிக்கலாம். இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்து பழகிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட் பேட்ச்சு. ஸோ மாடல் எக்ஸாம் வரும்போது இது மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டு மாடல் எக்ஸாம் வரும்போது ஒரு மெத்தடை ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாடல் எக்ஸாமில் என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம கொண்டு போய் ஃபைனல் எக்ஸாமில் எக்ஸிக்யூட் பண்ணணும். அங்கே போய் நம்ம பிளானை சேஞ்ச் பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ணுவேன்னா, 9:15க்கு நமக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஸோ half an hour 4 half an hour பிரிச்சுட்டு 4 half an hourல 50 கொஸ்டின்ஸ் ஈச் 50. ஸோ 200 கொஸ்டின் பேப்பர்லேயே நான் வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். அதுக்கடுத்து மொத்தமாக முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் 175 கொஸ்டின்ஸை OMRக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். மேக்ஸ் மட்டும் தனியாக வச்சுப்பேன். மேக்ஸை வந்து பின்னாடி நோட் பண்ணி வச்சுப்பேன், கொஸ்டின் நம்பர்ஸ் எங்கெங்கே வருது நடுவில். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டக்குன்னு எடுத்து பார்த்து இந்தந்த கொஸ்டின்ஸ் நம்ம போடலை, அப்போ அதை மட்டும் நம்ம கரெக்டாக பேஜ் நம்பரை நோட் பண்ணி கொஸ்டின் நம்பர் நோட் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம அந்த கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம வந்து கரெக்டாக 2 hours நம்ம வந்து 200 கொஸ்டின்ஸ் போயிருக்கோம். ஸோ மார்க் பண்ணுறதுக்கு ஒரு 20 minutes ஆயிரும் OMRக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. ஸோ இதை தாண்டி ஒரு எப்படியும் ஒரு 5 to 10 minutes இல்லை 15 minutes வரைக்கும் பஃபர் டைம் போயிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து அரவுண்ட் வந்து 40 to 45 minutes இதுக்கு இருக்கும் ஆப்டிடியூடுக்கு. ஸோ அந்த 40 to 45 minutes இருந்தால் தான்
25 கொஸ்டின்ஸ் மேக்ஸை வந்து ஆப்டிடியூடை வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து மேக்ஸை கடைசியாக கொண்டு போகிறப்போ ஈஸியான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கஷ்டமான கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாமல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈஸியான கொஸ்டினுக்கும் சேம் மார்க் தான், கஷ்டமான கொஸ்டினுக்கும் சேம் மார்க் தான். ஸோ வந்து நம்ம ஈஸியான கொஸ்டினை ப்ரிஃபர் பண்ணி அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், அடுத்து கஷ்டமாக இருக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கொடுத்து 15 மினிட்ஸ் அந்த ரீட் பண்ணி பார்க்குறது ப்ளஸ் 3 ஹவர்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த 3.25 மணி நேரத்தை இந்த மாதிரி எஃபெக்டிவாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து நம்மளோட ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்து ரெண்டுமே முக்கியம். நம்ம வந்து படிக்கிறேன்னு சொல்லி நம்ம உடம்பை சாப்பிடாம படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும். நல்லதை மட்டும் சாப்பிட்டு கரெக்டான விஷயங்களை சாப்பிட்டு எந்த ப்ராப்ளமும் வராதவளுக்கு நம்ம ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு லைட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் பண்ணுறது ரெகுலராக இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் பாடின்னு வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். ஸோ ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். எக்ஸாம் கடைசி நேரத்தில் வந்து நமக்கு எதுவும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடாமல் நம்ம எக்ஸாமை இது பண்ணிடக்கூடாது. ஸோ ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான், நம்ம வந்து படிக்கிறதோடு சேர்ந்து உடம்பையும் பார்த்துக்கணும். இப்படி பண்ணால் நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.